ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை பெற்ற தாய் மீனாட்சியில் தமிழ் செல்வி அவங்களுக்கு நேற்று பர்த்டே, அம்மாவோட 63வது பிறந்தநாள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எங்கள் ஃபேமிலியில் பர்த்டேலாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை அம்மாவோட பர்த்டேக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணுன்னு. பட் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க கேக்லாம் வேண்டான்னு. எப்பயுமே கேக் வாங்கினோம் அப்படின்னாலே அம்மா எதுக்கு தண்டத்துக்கு 1000 1500 வாங்குறீங்க, இந்த காசை என்கிட்ட கொடுத்துருந்தா ஒரு வாரம் கறி மீன் ஜாம்னு சமைச்சு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேக் தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு கிஃப்டாவது வாங்கி கொடுக்கலான்னு 2 கிஃப்ட் வாங்கியிருந்தேன். ஒரு கிஃப்ட்டு அம்மாவோட பர்சனல் யூஸ்க்கு, இன்னொன்று ஃபேமிலி யூஸ்க்கு. ஸோ 2 கிஃப்ட்டையும் அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்க கையால் பிரித்து காட்டுறேன். கடைக்கு போய் கிஃப்ட் பேக் பண்ணி வாங்கிட்டு வர்ற வழியில் அரும்பு கடையை பார்த்தேன். அம்மாவுக்கு பிச்சிப்பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹேர் கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பிச்சிப்பூ வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் பிச்சு அரும்பும், எனக்கு மல்லி அரும்பும் வாங்கிட்டேன். தென் பக்கத்தில் இருந்த பழக்கடையில் கொஞ்சம் அத்திப்பழம் வாங்கிக்கிட்டேன். ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது, இனிப்பு அவ்வளோ இல்லை. இருந்தாலும் ஆசைக்காக கொஞ்சம் வாங்கிட்டேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா 70 ரூபாயாம். அப்புறம் அதே கடையில் பழ ஜூஸ் வாங்கினேன். யாருக்கெல்லாம் பழ ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது சம்மர் டைமில் மட்டும்தான் பழ ஜூஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ தான் வருஷம் ஃபுல்லும் சம்மராக இருக்குது. அதனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு பழ ஜூஸ் கிடைக்கிது. ஸோ இந்த பழ ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் 10 ரூபானாங்க. நான் 3 பார்சல் வாங்கிக்கிட்டேன். யாருக்கெல்லாம் பழ ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பூ பழம் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வழியில் நொங்கு கடையை பார்த்ததும் வண்டியை நிறுத்திட்டேன். சம்மரில் பார்த்திங்கன்னா ஒரு நொங்கோட விலை 8 ரூபாய் இருந்தது. இப்போ 10 ரூபாய் ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு பீஸ் நொங்கோட விலை 10 ரூபா. அம்மாவுக்கு நொங்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி ஒரு 100 ரூபாய்க்கு நொங்கு வாங்கிக்கலான்ட்டு அந்த அண்ணங்கிட்ட சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல இளம் நொங்கா போடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதேமாரி நல்ல இளம் நொங்காவே வெட்டி தந்தாங்க. எக்ஸ்ட்ராவாகவே ஒரு 4-5 பீஸ் போட்டாங்க. ஸோ 100 ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நொங்கு கிட்ட போட்டிருப்பாங்க. அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கெல்லாம் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு மதியம் 2 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா அம்மா காய்ச்சலில் படுத்திருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. 2 நாளாக அம்மாவுக்கு ஹெவி ஃபீவர். வீட்டுக்கு போனதுமே 2 டம்ளர் பழ ஜூஸை நல்லா குடித்து வயிறை ஃபில் பண்ணிக்கிட்டேன். யாருக்கெல்லாம் பழ ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அம்மா, தம்பி, அப்பா 3 பேரும் லஞ்ச் முடிச்சுட்டு படுத்துட்டாங்க. எனக்கு ஜூஸ் குடித்தனால வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது அம்மா முந்தின நாள் வாங்கின பிச்சி அரும்பும் வீட்டில் பறித்த இட்லி பூவும். அம்மாவுக்கு ஃபீவர் இருந்தனால இந்த பூவை தொடுக்க முடியலன்னு ஒரு கவரில் போட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. நான் போனதும் எடுத்து அதை தொடுத்து வச்சுட்டேன். பிச்சி பூவோடு சேர்த்து இட்லி பூவும் தொடுத்து வச்சுருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்திருந்த மல்லிப்பூவையும் பிச்சி பூவையும் தொடுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த பூ நல்லா விரிஞ்சிருந்ததுனால உடனே தலையில் வச்சிருன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலையெல்லாம் வாரிட்டு தலையில் இந்த பூ வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. வந்துட்டான் கரெக்டாக நம்ம மிஸ்டர் கேட். இன்றைக்கி வீட்டில் மட்டன் குழம்பு, அதனால் கரெக்டாக மோப்பம் பிடிச்சி வந்துட்டார். ஆனால் இவனுக்கு மட்டனே பிடிக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிற்கிறான். சரி சாப்பிட்றான்னா பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். பயவுல லபக்குன்னு சாப்பிட்ருச்சு. பொதுவாக மட்டன் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபிஷ்ஷும் சிக்கனும் தான் நல்லா சாப்பிடுவான். இன்றைக்கி என்னன்னு தெரியல, அதிசயமாக இருக்குது. மட்டன் கொடுத்ததும் சாப்பிட்டுட்டான். இன்றைக்கி வெளியே எங்கேயும் வேட்டைக்கு போகலை போல், காஞ்சி போய் கிடக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் மட்டன் சாப்பிட்ருக்கான் இன்றைக்கி. சரி மட்டன் சாப்பிட்றானே, நான் அவனுக்கு ஒரு 2-3 பீஸ் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொண்டு போய் வச்சேன். அவன் சரியான ஆள். பீஸை மட்டும் நல்லா தேடி எடுத்து சாப்பிட்றான். சாதத்தை சாப்பிட மாட்டேங்கிறான் பாருங்கள். கரெக்டாக பீஸை மட்டும் பொறுக்கி நம்ம எவ்வளோ தான் பீஸை பிச்சு சாதத்தில் மிக்ஸ் பண்ணாலும் கரெக்டாக பீஸை மட்டும் எடுத்து சாப்பிட்றான். சரி வாங்க நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை எழுப்பி விட்டு அம்மா எழுந்து போய் குளிச்சுட்டு புது சாரீ கட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா கட்டியிருக்க அந்த சாரீ நான் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்ததான். பட் பர்த்டேக்கு எடுத்து கொடுக்கல. அந்த சாரீ நான் எடுத்து கொடுத்து 1 இயருக்கு மேலே இருக்கும். அம்மா கட்டாமலே வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டாமல் பீரோவில் நிறைய புது சாரீ இருக்கிறதுனால சாரியெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே புதுசாக ட்ரெஸ்ஸு சாரீ ஏதாவது எடுத்தால் அம்மா திட்ட தான் செய்வாங்க. எதுக்கு போட்டு துணியில் கொண்டு போய் காசை கரியாக்குற அப்படின்னு. அப்படி சொல்லிவிட்டு அம்மாவே பார்த்திங்கன்னா அப்பப்போ புது சாரி எடுத்து பீரோவில் அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. எத்தனை பேர் வீட்டில் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுங்கள். அம்மா விஷ் பண்ணிவிட்டு 2 கிஃப்ட்டையும் அம்மாட்ட கொடுத்துட்டேன். ஒன்று உங்களோட பர்சனல் யூஸ்க்கு, ஒன்று நம்மளோட ஃபேமிலி யூஸ்க்குன்னு சொல்லியே கொடுத்துட்டேன். ஏன்னா கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டு இதுதானா அப்படின்ற கூடாது இல்லையா. ஸோ ரொம்ப சின்ன கிஃப்ட்டு தான். என்னென்னு அம்மா இப்போ பிரித்து காட்டுவாங்க பாருங்கள். அந்த கிஃப்ட்டு அப்போ பிரிக்க கூட அம்மாவுக்கு எனர்ஜி இல்லை. ஃபீவர்னால அவ்வளோ வீக்காக இருந்தாங்க. ஸோ தம்பி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். வந்துட்டியா? ஆச்சி விஷ் பண்ணு. கரெக்டாக வந்துட்டான்.
என்னடா பின்வாசல் வெளியே வர? இது ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தேன். சரி, ஓகே ஓகே. வீட்டுக்கு போயிட்டு தான் வரியா? கரெக்டாக என் பையனும் அந்த டைமுக்கு வந்துட்டான். அவனும் வந்துட்டு அம்மா விஷ் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போயிட்டான். ஒரு வழியாக கிஃப்ட் ரேப்பை பிரித்து கிஃப்ட்டை வெளியே எடுத்துட்டாங்க. இதை பார்த்ததும் அம்மா இதுதான் கிஃப்ட்டுன்னு நினச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இது என்னென்னா ரிங் ஹோல்டர். அன்னைக்கு இதில் சரவணாஸ் காமிச்சன்ல எப்படி இருக்கிறது? ஓப்பன் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். கடவுளை பிக்சரை விடாது. ஏடா இது கூட ஓப்பன் பண்ணி தரல உங்களுக்கு. கொடுங்க. இந்த இருக்கலா அன்னைக்கு காட்டினல்ல. எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். சில்வர் ரிங் போட்டு விடு. நீங்களே போடுங்க. கரெக்டாக இருக்கா? ஸோ இதுதான் அம்மாவுக்கு இந்த பர்த்டேக்கு நான் கொடுத்த கிஃப்ட். சில்வர் ஃபிங்கர் ரிங் சரவணா செல்வரத்னம் ஷாப்பில் வாங்கினது. அதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அம்மாவோட விரலுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. நான் ஒன்று லூஸாக இருக்கும் இல்லைனா டைட்டாக இருக்கும்னு நினச்சேன். லூஸாக இருந்தால் கூட ரிங் அட்ஜஸ்டர் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்தேன். பட் கரெக்டாக அம்மாவுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ரொம்ப சின்ன கிஃப்ட்டு தான், விலை கம்மி தான். அதனால் அம்மா முகத்தில் ஒரு ஹாப்பினஸ். அம்மாவுக்கு வயசு 63 ஆகுது. அதாவது இது 63வது பிறந்தநாள். தமிழில் வந்து 63 முடிஞ்சு 64 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 70 போகுது. இந்த பூமியில் பிறக்கிற நிறைய மக்களுக்கு 60 வயசு வரைக்கும் வாழ்கிற கொடுப்பினை கிடையாது. ஆனால் இந்த வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறது நம்மளோட அதிர்ஷ்டம் தான். அதனால் இந்த வயசுக்கு அப்புறம் அவங்க வாழ்கிற ஒவ்வொரு நாளையும் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் செரிஸ் பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். எல்லாருக்குமே அவங்களோட பேரண்ட்ஸோடையோ இல்லை பிள்ளைங்களோடையோ 100% கம்பேட்டபிலிட்டி இருக்காது. கண்டிப்பாக நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை ஏன்டா பெத்தோன்னு நினச்சிருப்பாங்க. நம்மளும் இந்த பேரண்ட்ஸ்க்கு ஏன்டா நம்ம பிள்ளையாக பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். அந்த மாதிரியான மனக்கசப்புகள் மனசங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். டு பி ஃப்ராங்க், எனக்குமே என்னோட பேரண்ட்ஸோட ரொம்பலாம் கம்பேட்டபிலிட்டி கிடையாது. நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து யார்கிட்டையும் ரொம்ப வைராக்கியம் பாராட்ட மாட்டேன். ஒருத்தர் போனதுக்கப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நான் யாரை நினச்சும் வருந்தக்கூடாது புலம்பக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டையும் செரிஸ் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ நீங்களும் உங்களோட பிள்ளைங்களோட பேரண்ட்ஸோட ஏதாவது மனக்கசப்பு இருந்துன்னா உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் ஆகி மீதி இருக்க காலங்களை சந்தோஷமாக வாழுங்க. அம்மாவுக்கு வாங்கியிருக்கிற செகண்ட் கிஃப்ட்டை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ நாம் இந்த சில்வர் ஃபிங்கரிங்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த சில்வர் ஃபிங்கர் ரிங் நான் எங்கே வாங்கினேன்னா நம்ம திருநெல்வேலி சரவணா செல்வரத்னம் ஷாப்பில் வாங்கினது. இது ஒரு பியூர் சில்வர் ஃபிங்கர் ரிங். இதோட ப்ரைஸ் 396 ருபீஸ். உங்களுக்கு தெரியும் சில்வர் ஃபிங்கர் ரிங் அதுக்கப்புறம் சில்வர் இயர்ரிங்ஸ்லாம் பீஸ் ரேட் தான் போடுவாங்க. ஸோ இதுவும் பீஸ் ரேட் தான் போட்டாங்க. 396 ரூபாய் இதோட விலை. சென்டரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் அழகான ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கும். அதுக்கப்புறம் அதை சுற்றி குட்டி குட்டியாக ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும். அண்டு கொஞ்சம் ரோஸ் கோல்டு ஃபினிஷும் அதில் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குது இந்த ஃபிங்கர் ரிங்னு சொல்லுங்கள். அங்கே இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.